கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும், கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும், குடிச்சிட்டு கும்பாலம் போடட்டும், ஐயா குடிச்சிட்டு கும்பாலம் போடட்டும், கூட்டு களவாணி சேரட்டும், கோட்டில் களவாணி சேரட்டும், கூண்டோடு கைலாசம் போகட்டும், கோட்டோடு கைலாசம் போகட்டும். எனக்கென இருக்கிறதுனாலே எங்களுக்கு அதனாலே எங்கள் வாழ்க்கை கலையாலே எங்கள் வாழ்க்கை கலையாலே கோமலி வந்துட்டேன், உத்தானம் வந்துட்டேன், கூடியிருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன், வணக்கம் தந்துட்டேன். தந்துட்டே தந்துட்டே தந்துட்டே. அம்புடு தாயா அன்பு சால் நல்ல பேச குறைச்சிருங்க தெளிவா. நான் என்ன சேசுதாசா? அன்பு சால் நாடக கலாரசிய பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிய பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றியை தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கணும். நன்றி நன்றிகள் தான். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நாடகம் அமோகமா ஆரம்பிச்சிருக்கான். ஆமாங்க, ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் என்ன இல்ல ஒன்றும் குறையில்ல. அப்புறம் என்ன குறை? ஆரம்பிச்சுட்டான். அது எப்படி முடிக்கிறதுன்னு தான் ஒரு குழப்பமா இருக்கு. ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது எனக்கு தெரியும். அப்புறம் அந்த முடிவு எப்படி இருக்கும்னு யோசிக்கணும். எப்படி முடியுமோ, எங்க போய் முடியுமோ, என்னமா முடியுமோ, இல்ல பொசுக்குன்னு முடிஞ்சு போயிருமோ, 4 பேர் வந்தாலும் வந்துருவாங்களோ, 4 பேர் வரலன்னா நாடகம் எப்படியா வைப்பான், வராம இருந்துருவாங்களோ, அப்படி எல்லாம் மனக்குழப்பம் இருந்தாலும் நல்லபடியா முடிக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். கூட்டம் அமோகமா இருக்கு. என்ன கண்ணு கட்டின தூரம் வெறும் தலையா தெரியுது, காலெல்லாம் உள்ள இருக்கான். காலை சொல்லவா? காலையில எந்திரிச்சு போயில பாத்துக்கோங்க காலை. இப்ப இவ்வளவு கூட்டம் இருக்க, இதே கூட்டம் விடிய வரைக்கும் இருக்குமா? இருக்குங்க. கிளிக்கும் எனக்கு தெரியாது. என்ன 12-1 மணி வரைக்கும் தான் இந்த தாய்மார்கள்லாம் அப்படி மல்லிகைப்பூ மாதிரி மலர்ந்திருக்கும். 1 மணியை தாண்டிச்சுன்னா அம்பட்டும் பாயை சுருட்டிட்டு கிளம்பிடும். கண்டிப்பா போக மாட்டாங்க. போவாங்க. காலையில முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடக்கிற பார்த்துட்டு தான் போவாங்க. தயவு செய்து அந்த சமாச்சாரத்தை சொல்லாத. வள்ளியும் முருகனையும் நினைச்சா எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. ஏங்க பாவம்? ஏன் என்ன இந்த ஊருக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்றவங்க கூட பொண்ணு வீட்டுல 2 பேரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு 2 பேரும் கையெழுத்து போட வருவான். இந்த வள்ளியும் முருகனும் அநாத பயிலாட்ட கல்யாணம் பண்றாங்க. ஒரு உள்ளே இருக்குது இல்ல. என்னங்க சொல்றீங்க? ஹலோ, இன்னைக்காவது இருக்குதானே பாப்பா. மத்த ஊர் மாதிரி இல்ல, நம்ம ஈசானத்தம். சரி, காலையில நாடகம் முடிஞ்சுதான் வீட்டுக்கே போவாங்க. ஆமா, அப்படி நினைக்கிறேன். நான் இல்லைங்கிறேன், நடக்குங்கிறேன். அப்படி அவ எந்திரிச்சு பாதியில போனாங்கன்னா எங்க 4 பேர் சம்பளத்தையும் வாங்கிட்டு போங்க. உறுதியா காசெல்லாம் போறோம், அது நல்லா தெரியுது. எதுக்கு? நான் தான் ஜெயிப்பேன். போகலைன்னு வைங்க, போகலைன்னா உள்ள இருக்கவங்க 5 பேர் சம்பளம், மைக் செட்டுக்கு பேசின காசு எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிக்க. அவ்வளவுதானே. ஆத்தா தாய்மார்களே, உங்களை நம்பித்தான் பந்தயம் கட்டியிருக்கேன். அதுக்காக காலையில 4 மன்றத்துக்கு பணம் கட்டணும். ஐயா வந்துடுவாங்க. வாசல விளக்கு வச்சு உட்கார்ந்துருப்பேன். ஒருத்தன் சத்தியமெல்லாம் கேட்கறாங்க. பேரு விடிவெள்ளியா? பணம் கட்டணும். நீங்க காலகாலத்துல அது மாதிரி ரெடி பண்ணி கிளம்புனீங்கன்னா அந்த காசை வாங்கி நான் மன்றத்துக்கு கட்டலாம். சின்னத்தா பெரியத்தா அத்தா அத்தாச்சி உங்க காலில் விழுகிறேன், போயிடாதீங்க. ஏங்க நீங்க எத்தனை மன்றத்துல பணம் வாங்கினீங்க? 4. நான் 5 மன்றத்துல வாங்கியிருக்கேன். உனக்கு எப்படி கொடுத்தாங்க? முதல்ல ஒரு மன்றத்துல வாங்கினேன், அதுக்கு கட்டுறது காசு இல்ல. அடுத்த மன்றத்துல வாங்கி இந்த மன்றத்தை கட்டினேன். இந்த 2 மன்றத்தையும் கட்டுறதுக்கு பணம் வேணுமே. ஆக காலம் முழுக்க நீ மன்றத்துல தான் இருப்ப. ஆமா, நான் என்ன ஆசைப்பட்டாங்க மன்றத்துல போய் காசு வாங்குறான். அப்புறம் பொண்டாட்டி தொல்ல தாங்க முடியல. ஏன் என்ன செய்து? கையெழுத்து போட சொல்லி தொந்தரவு பண்றா, போட மாட்டேன்னு சொன்னா திரும்பி படுத்துக்கிறா. திரும்பி படுத்துட்டா நமக்கு ஜவுளி தானே. அது உங்களுக்கு பழக்கம் இருக்கு, அவனுக்கு பழக்கம் இல்லையா? பழகிக்கிறேன். இப்ப நீங்க நாடகத்தை எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்றேன். எப்படி கண்ணாலை நாடகத்தை பார்த்திடுங்க, காதாலை பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. ஒன்னு சொன்ன போல அமைதியா இருந்துடுங்க, சோதர சோதரிகளே வணக்கமுங்க. சொல்ல போல அமைதியா இருந்துடுங்க, சோதர சகோதரிகளே வணக்கமுங்க. நாடகத்தை பார்த்திடுங்க. பின்னால அரங்கத்தில்
தாடாள பாட்டுக்களை கேட்டிடுங்க. ஒன்று சொன்னா போல அமைதியா இருந்துடுங்க. ரசிக சோர சகுரிகள் வணக்கமுங்க வணக்கமுங்க வணக்கமுங்க. நன்றி நன்றி. முதல்ல மாப்பிள்ள அழகேசனுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏங்க என்னங்க நான் இந்த பாட்டை சரியா வாங்கி பாடினாலும் நீங்க ஒரு ஆள் தான். என்ன எப்படி சொல்றீங்க? இது எங்க ஐயா தங்கவேலையா எழுவனி தங்கவேலையா எழுதின பாட்டு இது. ஓஹோ. இதுல ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு. என்னன்னு? கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். நானும் நிறைய பெட்டிக்காரரை பாடியிருக்கேன். கொள்ள பைய தமிழ்நாட்டை கௌரவத்தை காப்பாற்றணும் கௌரவத்தை காப்பாற்றணும்னே பாடுறேன். ஐயா எம்புட்டு கௌரவத்தை காப்பாற்றணும்? அவன் குடும்பத்தையே காப்பாற்ற முடியாது. நீங்க ஒரு ஆள் தான் கௌரவத்தை காப்பாற்றணும் அழகா பாடிருக்கீங்க. நன்றிங்க நன்றி நன்றி நன்றி. மேலும் நமது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுகா ஈசனத்தில் எழுந்தருளி அலுவார் வருகின்ற ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ பகவதியன், ஸ்ரீ கரிப்பண சுவாமி திருக்கோவிலுடைய திருவிழாவை முன்னிட்டு எல்லப்ப நாயக்கன் என்ற குடும்ப தோட்டம் வி கொண்டல்சாமி என்கிற சின்னக்காளை அவர்கள் மகன் கே தினேஷ் பாபு அவர்களுடைய குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக இந்த சிகார கலைஞரை நடைபெறுகிற நாடகம் வள்ளி திருமணம் என்ற நாடகம் விமர்சையாக இங்கே நடைபெறும். இந்த நாடகத்திலே பங்கு பெறக்கூடிய நடிகை மாமனிகள் தென்னக மேடைகளுக்கு வெற்றி முரசு கொட்டி கொடுக்கும் நடிப்பு நாயகன் ஒரு அபிமான செல்வன் அன்பு தம்பி சி எஸ் தமியந்தன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தர கடிக்க காத்துள்ளார். அவருக்கு இணையாக குயிலுடைய கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகலவாணி அன்பு மகள் அமயபுரத்தை சார்ந்த கே ஏ நந்தினி அவர்கள் இங்கே வள்ளியாக கடிக்க காத்துள்ளார். வள்ளிக்கும் முருகனுக்கும் கும் 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 எப்படியாவது திருமணத்தை நடாத்தி தீர வேண்டும் என கட்சி கட்டுக்கிறவர் காத்திருக்கின்றார். சொல்லெடுக்கு வீரன் முறையோடு பேச உரையாட காத்திருக்கின்றார். இலக்கிய சுடர் இதிகாச சுடர் என்றெல்லாம் பட்டங்களை தாங்கி இருக்கின்ற உங்கள் உடப்பம்பட்டி பி பெருமாள் ராஜ் அவர்கள் இங்கே நாரதம் கடிக்க காத்துள்ளார். எங்களுக்கெல்லாம் பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகளை இசைக்கு வந்திருக்கிறார்கள் இன்னிசை வேந்தர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி, மெலிசை திலகம், அன்பு மாப்பிள்ளை, கோவில்பட்டி டி அழகேசன் அவர்கள் ஆறுமணியம்மன் பின்பாடல். ஆமா நானும் அப்போதுல இருந்து பார்க்கணும் என்னமோ நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்கார்ந்துக்கிட்டு நாடகம் தாயா பார்க்க வந்திருக்காங்க, கரகாட்டம் பார்க்க வந்திருக்காங்க. நாடகம் எப்படி பார்க்கணும்? எப்படி உங்களை கேட்கறேன், நாடகம் எப்படி பார்க்கணும்? அதான் எப்படின்னு இல்ல தெரியாம தான் கேட்கறேன், எப்படி பார்க்கணும் அதான் எப்படின்னு கேட்டேன். என்ன கேட்குறீங்களா? நாடகம் ஒரு சந்தோஷமா கலகலப்பா உற்சாகமா இப்ப கை தட்டினாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஆரவாரமா பார்த்தா தான் அது உண்மை. அது உண்மை. நாடகம் நல்லா இருக்கும். தட்டுவாங்க, அது நம்ம ஆம்பளையாளு கூட கை தட்டுவாங்க, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஓஹோ. தாய்மார்கள் தட்ட மாட்டாங்க. இந்த ஊர் மட்டும் இல்ல, எந்த ஊர்லயுமே பொம்பளைகள் தட்டுறது இல்ல. அது என்ன எந்த ஊர்ல? இந்த ஊரை வேணா சொல்லுங்க, நீங்க வந்திருக்கலாம். இல்ல இல்ல முதல்ல தட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க, இப்ப தட்டுறது இல்ல. அவங்க பழகிட்டாங்க, கூட்டத்துக்கு போய் பழகிட்டாங்க. எந்த கூட்டத்துக்கு? கூட்டமா எந்த கூட்டம்னாலும் கிளம்பிடுவாங்க. சரி, அவங்களுக்கு தலைக்கு 300 ரூபாய் கணக்கு, அவ்வளவுதான். ஆம்பளையாள்னா கோட்டர் பிரியாணி, பொம்பளையாள்னா 300 ரூபாய். சரி, எந்த கூட்டமா இருந்தாலும் போயிடுவாங்க. எந்த கூட்டம்னாலும் எந்த கொடியை கொடுத்தாலும் கையில முடிச்சுக்குவாங்க. அருணா கொடி அத்து கொடுத்தாலும் முடிச்சுக்குவாங்க. அங்க போய் சேர் போட்டு உட்காந்துருவாங்க. சரி, அங்க என்ன பேசினாலும் கை தட்டுவாங்க. என்ன பேசினாலுமா? ஓத்தாங்கம்மானு பேசினாலும் அவங்களுக்கு 300 ரூபாய் கணக்கு, அவ்வளவுதான். அப்படி போய் பழகினதுனால நீங்க நாடகக்காரங்க 60,000 70,000 காசு வாங்கிட்டு போறாங்க, நமக்கு தலைக்கு 200 ரூபா கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஏன் நம்ம தட்டணும்? நாடகம் பார்க்க வந்தோமா இல்ல கை தட்ட வந்தோமா? ஐயா அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க. தட்டினாலும் தட்டாட்டியும் ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை, எங்க வேலையை நாங்க பார்ப்போம். உண்மையிலே மாப்பிள்ளை அழகேசனுக்கு ஒரு மிகுந்த பாராட்டுகள். ஏன்னா
இந்த பாடலை அவ்வளோ தெளிவா எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் வந்த பாடல். இந்த அருமணியத்தில் அது இன்னும் முக்கியம்னா, இந்த நாடக உலகத்தில் நிறைய பேர் அருமணி பற்றி வாசிக்கிறதே இல்லை. யாரையும் நான் மனசை புண்படுத்தணும்னு சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். கீபோர்டுன்னு ஒன்று வந்துருச்சு, நோகாமல் இந்த பெட்டிக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே லவுடாக அமைக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் நாடகத்திற்கு இந்த அருமணியம் தான் ஆதி காலத்திலேருந்து இதுதான் இந்த சத்தம் பாம்னு கேட்டால் தான் நாடகம். அப்படிங்கிறத என் மாப்பிள்ளை வருஷத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணி, இது 4வது பெட்டி, 3 பெட்டி வீட்டில் கிடக்கு. ஏன் ஏற்கனவே வாங்கின 3 பெட்டி சரியில்லையா? இல்லை, வருஷத்துக்கு ஒன்று புதுசாக செஞ்சுக்கிட்டே இருக்காப்புல. ஏங்க புதுசாக செஞ்சது சரி, போகிற போக்கில் மாப்பிள்ளை பொட்டிக்கடை வச்சு தான் பிழைக்கிற மாதிரி வரும் போல இருக்கு. ஏங்க பொழைச்சிக்கலாம்ல, வச்சாலும் வாங்க மாட்டாங்க. ஏங்க ஏங்க இப்படி சாபம் நல்லதையும் சொல்லிவிட்டு 20,000 25,000க்கு கீபோர்டு வாங்குறேன், 1.5 லட்சம் செலவு பண்ணி பொட்டி வாங்கினா அப்படி சொல்றீங்களா? அதில் ஒரு விஷயம், இந்த பழமை இன்னும் மறவாமல் நாடகத்தில் வச்சு வாசிச்சுட்டு இருக்கிறதுல பல பேர்களில் மாப்பிள்ளை ஒரு முக்கியமான ஆள். அது எதுக்குன்னு சொல்கிறேன்னா, வருங்காலங்களில் இன்னைக்கு கீபோர்டு வாசிக்கிறவன் பூரா யோசிப்பான், திரும்ப ஒரு சர்க்கிள் ரவுண்ட் வரும், மறுபடியும் அரவணை பற்றி தான் வாசிக்கிற கட்டாயம் வரும். ஏன்னா ஒரு விஷயம் இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது, அது இல்லாத போது தான் அதனுடைய வருத்தம் நமக்கு தெரியும். எப்படி சொல்றீங்க? ஒரு சின்ன அந்த லைட் அடிக்காதப்பா, அது நான் குடியிருக்கிறது காரைக்குடி, சரி, பர்மா காலனி. அங்கே என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு கிழவி இட்லி சுட்டு ஊற்றிட்டு இருக்கு. எவ்வளவு? 10 பைசா. 10 பைசாவா? இன்னைக்கெல்லாம் 10 காசு செல்லாமல் போய் பல ஆண்டுகள் ஆகி போச்சு. ஆமாம், ஆனாலும் 10 பைசாக்கு தான் இட்லி கொடுக்கும். ஏன்னா அது வியாபாரம் அல்ல, அது ஒரு சேவை. காலையில் சின்ன பிள்ளைய தட்டை தூக்கிட்டு வந்துருங்க, 4 இட்லி வச்சு சட்னி சாம்பார் ஊற்றி விட்டுருங்க, காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டி கேட்காது. நம்மளை மாதிரி பெரியவங்க சாப்பிட்டுட்டு 1 ரூபா 2 ரூபா கொடுக்கறத வச்சு தான் அந்த கிழவி ஜீவனம் பண்ணுச்சு. ஏன்னா அதுக்கு புருஷன் இல்லை, பிள்ளை இல்லை, சரி, ஒத்த கிழவி. ஆனால் அது கெட்ட நேரம் பாரு, அந்த கிழவி வீட்டுக்கு எதுக்க ஒருத்தன் ஹோட்டல் திறந்துட்டான். ஆஹா, ஹோட்டல் திறக்கிறனுக்கே பிரம்மாண்டம். எப்படி? சீரியல் செட்டு மைக் செட்லாம் போட்டு பெரிய போர்டு போட்டிருக்கான். என்ன போர்டு? 16 வகை சட்னி, 16 வகை, 3 வகை சாம்பார், இட்லி இலவசம்னு போட்டான். நம்மால் கட்டி ஏறிட்டாங்க கூட்டம். இலவசம்னா தான் நம்மால் சேர்ந்துருமே, ஃப்ரீயா கொடுத்தா பினாயில கூட குடிப்பானே. நம்மால் கட்டி ஏறா கூட்டம், தினம் கல்யாண வீடு மாதிரி இருக்கு. 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு. சரி, பாவம் கிழவிக்கு வியாபாரம் இல்லை. ஹோட்டல்காரன் போர்டை 4 மாசம் கழிச்சு மாத்திட்டான். எப்படி? இன்று முதல் இட்லி 500 ரூபாய்னு போட்டேன். இலவசமா கொடுத்தது 500 ரூபாயா? நம்மளால யோசிச்சிட்டேன், 500 ரூபாவா கொடுத்து இட்லி திம்மாங்க. கிளவி 10 காசுக்கு மல்லிகை மாதிரி இட்லி வச்சிருக்கு, தேங்காய் சட்னி சாம்பார் அப்படி இருக்கு. நம்ம கிளவி வீட்டுக்கே போகணும், கிளம்பி எல்லாம் கிளவி வீட்டுக்கு வந்தாங்க. சரி, பிரயோஜனம் இல்லை, கிளவி செத்து போச்சு. ஏன், என்ன காரணம்? 4 மாசமா வருமானம் இல்லை, எவனும் பொழப்பு கொடுக்கல, கஞ்சி தண்ணி இல்லாமே செத்து போச்சு. இப்ப இருக்கிறவன் ஒரு ஹோட்டல் தான், அவன் 500 ரூபாய்க்கு இட்லி வித்தாலும் தின்னுதான் ஆகணும், 1000 ரூபாய்க்கு இட்லி வித்தாலும் தின்னுதான் ஆகணும். இதுதான் ஜியோ கம்பெனிக்காரன் நமக்கு செஞ்ச வேலை. சிம் இலவசம்னா வாங்கி மாட்டிட்டாங்க. இப்ப 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாலும் பண்ணித்தாங்கணும், 500 ரூபாய்க்கு பண்ணாலும் பண்ணித்தான் ஆகணும். இந்த கொடுமை. இன்னொன்னு, ஜியோ கம்பெனி எதில் வாங்கிட்டான் தெரியுமா? சிம்மு மட்டும் இல்ல, தண்ணி பாட்டில் வரைக்கும் வந்துட்டான். என்னங்க சொல்றீங்க? திருப்பத்தூர்ல இறங்கி 20 ரூபா கொடுத்து தண்ணி பாட்டில் 1 லிட்டர் கொடுறாங்கிறே, அவன் 10 ரூபாய் மிச்சம் கொடுத்துட்டு 1.5 லிட்டர் தண்ணி கொடுத்தான். எது தம்பி, நான் 20 ரூபா தான் கொடுத்தேன் தெரியும்னே, ஜியோ கம்பெனினே, 1.5 லிட்டர் 10 ரூபான்னு. ரைட், அப்ப நீ சொல்லி முடிச்சுடுவாங்க. தண்ணி பாட்டிலையும் இப்போ 1.5 லிட்டருக்கு வந்துருக்கான். 1 மாசம் கழிச்சு 1 லிட்டர் 50 ரூபாய்ங்க. அப்புறம் இந்த பிஸ்லரி அக்குவா பின்னா இதெல்லாம் காலி ஆயிரும். ஏற்கனவே ஏர்செல் இருந்த கிளவி புறம் கொண்டுட்டாங்க. இந்த ஓடாப்போன்னு இழுத்துக்கிட்டு கிடக்கு, அது முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து இலவசம்னு எவன் கொடுக்குறானோ அங்கே போகாதீங்க. பொங்கச்சோறு கொடுத்தா கூட வாங்காதீங்க ஃப்ரீயா. அதில் தான் நம்ம நாடு குடிச்சவராக போய்கிட்டு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றிங்க. நன்றிக்கு ஒப்பாக மத்திரத்தை சேர்த்து கொடுக்கிறார் மிருதங்க சக்கரவர்த்தி. என்ன மிருதங்காரர் போய் மாடுங்கிறிய? மாடுனா? ஆமா, நந்தினா என்ன? மையன் அவனை போய் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன சொன்னீங்க? நந்திக்கு இணையான மாட்டுக்கு இணையாக. யோ, நந்தினா மாடுதான், அதுக்காக அப்படி எடுத்துக்க கூடாது. அதை நந்தினா சிவபெருமான் கிட்ட இருக்க மாடு, சும்மா இல்ல இங்க போஸ்ட் திங்கிற மாடுன்னு வாத்தியா பகவான் இருக்கிறது. அப்பேற்பட்ட சரவணன் அவர்கள், அதுக்காக மங்கி நான் சொல்ல முடியும். மிருதங்கம் அண்ட் டோலக்கன் தபேலா தொப்பி.
பலே மழை இல்லை. சிங்க குட்டி அடி குமிக்கி எடுக்கிறேன் மகன். உண்மையிலேயே வாத்தியம் அந்த சுறுசுறுப்பு அந்த பரபரப்பு என்ன வேடிக்கைன்னா, எப்பா எப்பா இவ்வளவு சொல்லிட்டீங்க என்னை பாராட்டி. உன்னை பாராட்டம்னா யார்கிட்ட பாராட்டுவேன்? பெத்த உள்ள அது அதை பாராட்டம்னா எனக்கு என்ன, நான் என் மையன் சரவணன் பிடிச்ச விஷயம். சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா நல்லா சொல்லுங்க. இந்த நாடகத்துறையில கெட்ட விளக்கம் இல்லாத ஆட்களை பார்க்க முடியாது. ஏன்னா தூக்கம் முழிக்கிறவன் ஏதோ ஒரு வெத்தலை வாக்கு பீடி சிகரெட்டு பொடி போயில ஏதாவது ஒன்று இருக்கும். என் மைண்ட எதுவுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், இந்த பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் நானும் எப்படியாவது திருத்திக்கலான்னு. பொம்பளை விஷயம் சொல்றீங்களே, எப்பவுமே அது அது நான் சரவணனை மட்டும் குறை சொல்ல மாட்டேன். இது மனிதனுடைய சுபாவம். அப்ப யாரு இப்ப என்னை கேவலப்படுத்தலையா? இல்லங்க. அதாவது காமம்ங்கிற உணர்வு வந்துருச்சுன்னா எதுவுமே கண்ணுக்கு தெரியாதா? அத சொல்லுங்க. மனிதனுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டானது. அந்த காமம்ங்கிற உணர்வு ஏற்பட்டுட்டா அதை கண்ட்ரோல் பண்ற சக்தி மனுஷனுக்கு இல்லையா? ஓஹோ. அது எதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு சாமியாருடைய ஆசிரமம் 20-25 சாமியார்கள் இருக்காங்க. ஒரு குருநாதர். அவங்களுக்கு என்ன வேலைன்னா சாமி கும்பிடுறதான் வேலை. அவங்களா சமைச்சுக்குவாங்க, அவங்களா சாப்பிடுவாங்க, அவங்களா துவைச்சுக்குவாங்க. வேற யாரும் உள்ள அலௌடு கிடையாது. லேடிஸ். இதுல இந்த சிசிய பிள்ளை எல்லாம் ரொம்ப வெறுத்துட்டாங்க. குருநாதர்கிட்ட சொன்னாங்க, வாழ்க்கையே போர் அடிக்குது குருநாதா, நம்மளே சமைக்கிறேன் நம்மளே சாப்பிட்றேன், இந்த பாத்திரம் விளக்குறதுக்கு வாசல் துளைக்கிறதுக்கு மட்டும் ஒரு பொம்பளை ஆள் வேலைக்கு வச்சுக்கிட்டா என்னன்னாங்க. அப்பதான் குருநாதர் சொன்னாங்க, இந்த வேலை தான் சாமியார் ஆசிரமத்தில் அந்த வேலை இருக்கப்படாங்க, அப்புறம் வேலைக்கு பொம்பளை வைக்கிறியாங்க. குருநாதா, வயசு பிள்ளையா வச்சா தானே தப்பு, ஒரு கிழவியா பார்த்து வாசல் துளைக்கிறதுக்கும் பாத்திரம் விளக்குறதுக்கு மட்டும் வச்சுக்கிடுவோம் நாங்க. குருநாதருக்கு யோசனை ஆயிடுச்சு. சரி, இதை பத்தி நாளைக்கு யோசிப்போம் அவனு விட்டுட்டாரு. நைட்டு சமையல்ல என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன சாம்பார் ரசம் மோர் எல்லாத்துலயும் ஒவ்வொரு குடி உப்பு அதிகமா போட்டுவிட்டார். எப்போதும் போடுறத விட உப்பு கைக்குது, திங்க முடியல இவங்களுக்கு. ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியாது, ஆசிரமிச்சோர் தின்னுதான் ஆகணும். வனாந்திர காடு வேற, பல்ல கடிச்சு போட்டு தின்னுட்டாங்க. எல்லாத்தையும் உள்ள ஓட்டு நைட்டு போட்டு போட்டு குருநாதர் சாவி எடுத்துட்டு போயிட்டார் வெளியே. நைட்டு 1 மணிக்கு ஒவ்வொருத்தரும் நாக்க பிடிச்சி இழுக்குது. உப்ப தின்னவே தண்ணியை குடிச்சாங்க, தண்ணி தாங்கல. போறாங்க, அண்டா குண்டா சொம்பு கும்பு எல்லாம் குப்பரை கிடக்கு, தண்ணி ஒரு சொட்டு இல்ல. ஐயா, கதவை திறக்கிறாங்க, திறக்க முடியல, பூட்டி இருக்காரு குருநாதர் வெளியே. கொல்லப்புறத்துக்கு ஓடினேன் ஒருத்தன். ஓடி போய் பார்த்தா காலையில வாச தெளிக்கிறதுக்கு ஒரு வாளியில சாணி வச்சு அந்த சாணி ஊறுற அளவுக்கு தண்ணி ஊத்திருக்காரு குருநாதர். சரி, பார்த்தாங்க, நாக்க பிடிச்சி இழுக்குது, தண்ணி மேலாப்புல தெளிஞ்சதா இருக்கு, சாணி அடியிலதான் இருக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு ஆளுக்கு 2 கை இந்த தண்ணியை அள்ளி குடிச்சிட்டு வந்துட்டாங்க. காலையில குருநாதர் கதவை திறந்தாரு, கட்டி ஏறிட்டான். என்ன நீ குருநாதர் மயிரை கொடுக்கணும், குருநாதர் நீ மட்டும் கூட்டிட்டு போயிட்ட, தண்ணி தாத்துல சாக தெரிஞ்சமையா? அவனு பொறுங்கடா வெறுவெருன்னு கொல்லப்புறத்துக்கு தான் போனார் குருநாதர். வேலையை போய் பாக்குறாரு, சாணி மாத்திரம் தான் இருக்கு, ஒரு சொட்டு தண்ணி இல்லை, எல்லாம் குடிச்சுட்டாங்க. என்னடா அது? ராத்திரி நீங்க கூட கூட்டிட்டு போயிட்டீங்க, தாகம் தாங்கல, சாக தெரிஞ்சா தாகம் தாங்கலைங்கனால உசுறு காப்பாற்றணும்னு சாணி தண்ணினாலும் பரவாயில்லன்னு குடிச்சு விட்டோம்னாங்க. அப்பதான் சொன்னாரு, கிளவி வேலைக்கு வைக்க வேண்டாம்னாரு.
தாகம் தாங்கலின்னு சாணி தண்ணினாலும் பரவாயில்லன்னு குடிச்சவங்க மோகம் தாங்கலின்னு கிளவினாலும் பரவாயில்லன்னு சொல்லி வந்துட்டீங்கன்னா கிளவி செத்து போகும், எண்ணெயை கொண்டே உள்ள வச்சுருவாங்க, ஆசிரமத்துக்கு சீல் வச்சுருவாங்க. இந்த வேலை வேணாம்டாண்டார். இப்போ புரியுதா? அந்த காமங்கிற உணர்வு வந்துட்டால் எந்த கெளியில் கொண்டு விடும்னு. அதான் தம்பி போதுமாடா ஏங்க போதுங்களா? அப்போ மாப்பிள்ளை கிளவியா இருந்தாலும் விட மாட்டா அப்படிங்கிறியா? அதுல என்ன சந்தேகம்? சாணி தண்ணியே விடாதவன் சந்திர தண்ணியா விடுவானாவே. இங்கே ஆளுநர் சேர்த்து கொடுக்கிறார் பரவாத்தி சக்கரவர்த்தி, என் அன்பு சகோதரர் பெங்களூரை சார்ந்த ஆர்.எம். துரைராஜ் அவர்கள். என்ன பெங்களூரா? நீங்க கொடுக்குற காசுக்கு பெங்களூரு கர்நாடகால இருந்து ஆள் வருவாங்க. பெங்களூரு காரக்குடி ஆத்தங்குடி கல்லு பூக்கல்லு. துரைராஜ் அவர்கள் ஆளுநர் சேர்ப்பதோடு தன் இனிய கானத்தால் மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொல்ல காத்திருக்கின்றா. சோடா இருக்கா? சோடாவா இருக்கு? ஆம்பளை சோடா வேணுமா பொம்பளை சோடா வேணுமா? ஹலோ, உப்பு சோடா பன்னீர் மண்டே உடைச்சு போறேன். ஏங்க சோடாவுல எதுனா ஆம்பளை சோடா எப்படி குண்டு இருந்துச்சுன்னா அது ஆம்பளை சோடா, இப்படி ஓப்பன் பண்றது பொம்பளை சோடா. இப்ப என்ன குண்டே காணும்? எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு லட்சணம். செல்போன் இல்லாத ஒரு மனிதன் என்னது பேசுறவங்க செல்லு, ஆமா அந்த செல்போன் இல்லாத மனிதன் அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. ஏன்? இன்னும் செல் இல்லாத மனிதனை உலகத்துல பார்க்க முடியாது. ஏங்க? வரும் காலத்துல பிறக்கிற பிள்ளை வகுத்துக்குள்ள இருந்து வரும்போது செல்போனோட தான் வரும். எப்படி கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்தானோ அது மாதிரி செல்லோட வரும். ஆத்தாப்பே செய்யும் போதே சொல்லித்தான் செய்வாங்க. நோக்கியா நோக்கியான்னு செஞ்சாங்கன்னா நோக்கியா போனோட வரும். இல்லைன்னா ஓப்போ ஓப்போன்னு செஞ்சாங்கன்னா ஓப்போ போனோட அது வரும். செய்யலைன்னா எப்படி புள்ள வரும்? அது சக்திக்கு தக்க மாதிரி. அப்படியா? இப்ப எல்லார் கையிலயும் செல் இருக்குன்னு சொல்றீங்க. கன்ஃபார்ம்டா. இந்தாருங்க, இவ்வளவு பேர் நாடகம் பாக்குறாங்கல்ல, இதுல செல்போன் இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல. இப்ப நான் செல்லு இல்லாதவங்கள கையை தூக்க சொல்றேன். எவ்வளவு பேர் தூக்குறான்னு பாக்குறீங்களா? தயவு செய்து ரசிக பெருமக்களே, செல்போன் இல்லாதவங்க பூரா கையை தூக்குங்க. ஐயா தொலைச்சுட்டார் உலருக்கு செல்ல. ஒன்னே ஒண்ணுதான் செல்லாத ஓட்டு. அப்படியா? பாக்கி பூரா நம்ம ஓட்டுதான். இப்ப எல்லார் கையிலயும் செல் இருக்கு. அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி எனது சொந்த பாடலாக ஒரு பாடல். ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் வண்டு முருகன், ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? செல்போன் சீரழிக்குதுன்னா நான் டென்ஷன் ஆயிருவேன். ஏன்? 10 நிமிஷம் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுன்னு தெரிஞ்சா பதறான் நம்மால். ஐயோ செல்லு மண்டையை போட போகுது. மைக் செட்டு காட்ட போய் கெஞ்சிரியான். அண்ணே 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 2 பாயிண்ட் ஏற்றிக்கிறேண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணே 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 1 பாயிண்ட் ஏறினா கூட போதுமே. 9:55க்கு அந்த பிள்ளை ஃபோன் பண்ணுவானே, எடுக்கலைன்னா அவசாரி பிள்ளை யார்கடா பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்பானேன்னு கெஞ்சிரியான். ஓட்ட கண்டடம்லாம் சார்ஜரை மாட்டுறாங்க. அப்படியா? நல்லா மூக்குல வந்து ஒருத்தன் சார்ஜரை மாட்டிட்டான். ஏன் சார்ஜரை மூக்குல மாட்டினாரு? இது 2 பாயிண்ட் பிளக் மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. நல்ல வேளை நான் வாயை திறக்கல. திறந்திருந்தா 3 பாயிண்ட் இப்படி வச்சு அமைக்கிருப்பேன். மூச்சு முட்டி போய் சேர வேண்டியது. என்ன பண்ணி அசால்ட்டா பேசுற? கண்டுபிடிச்சது நல்ல விஷயத்துக்கு. நம்ம ஆளுங்க அதிகப்படியா தவறான விஷயத்துக்கு நிறைய பயன்படுத்துறாங்க. அப்படியா? இன்னைக்கு செல்போன்னால பல குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க, நல்ல விஷயமா தான் எடுத்துக்கிறோம்.